அசுத்தத்துல கடந்த, அலங்கோலமாய் கடந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அலங்கரிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தர் உங்களுக்குள்ள வருகிறதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நினைச்சிருக்கிறார்ன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஆண்டவரை போல நம்ம அழகுபடுத்தி நம்மளை பார்க்கறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஆமென். வேதம் சொல்லுது, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்தார். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. மோசே குறித்து வேதம் சொல்லுது, தாடியெல்லாம் வளர்ந்து அவனுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ராஜாவுடைய சமூகத்திலே பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அந்த ஆடு மேய்க்கிற வேலை ஒரு பக்கத்துல ஆடுகளை காப்பாத்துறதுக்கு ஒருவேளை ரொம்ப கடினமா இருந்தாலும், ரொம்ப அப்படின்னா போர் அடிக்கிற ஒரு வேலை தான் ஆடு மேய்க்கிற வேலை. நல்ல புல்லுள்ள இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல ஆடுகளை நம்ம விட்டுட்டோம்னா, அந்த ஆடுகள் பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த ஆடுகளை பார்த்துட்டு சும்மா ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இருந்து எல்லாரையும் பார்த்து இவன் போகும்போதெல்லாம் கை தூக்கி வணக்கம்